SIVA EDITZ நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தி ஜெயந்திக்கு வந்து நம்ம பேனர் வந்து எடிட் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிற கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு க்ராப்னு இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா சைஸ் இருக்கும். இதில் வந்து 3:4 அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும். இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சும்மா இந்த மாதிரி சிம்பிளாக பெருசாங்கிறத செட் பண்ணிவிட்டு அடுத்தது நான் வந்து ஆட் ஃபோட்டோங்கிறதுக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து இந்த 2 இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த நிற்கிற இமேஜை வந்து நான் இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு அடுத்தது இந்த இமேஜை நான் எடுத்துட்டு சைடில் லெஃப்ட் சைடில் எரேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஹார்னஸை கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு அதே மாதிரி எரேஸ் பண்ணி ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மூடன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். ஒரு தடவை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். இதில் வந்து மல்டி கொடுங்க. உங்களுக்கு வேணும்னா ஓவர்லே கொடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் வந்து மல்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்ததுக்கப்புறமா நான் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கலர்ஸில் வந்து பேக்ரவுண்ட் பிளாக் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு எவ்வளோ பெருசாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. பெருசாங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு மூலம் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போயிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. இந்த மாதிரி கிராஸாங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஸாக செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கோடுங்கிறது நமக்கு மறையும். பண்ணிவிட்டு அடுத்து ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுட்டு அது மேலே எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த காந்தி தாத்தா நிற்கிறதுக்கும் அந்த ஷேடோவுக்கும் கரெக்டாக இருக்கும். செட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அக்டோபர் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா ரோஸ் கலர் ஏரோ மார்க்கமாக இருக்கும். அதில் வந்து மை ஃபாண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபாண்ட்டு ஆல்ரெடி ஏற்றுனீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கார்னரில் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கலர்ஸ் வந்து நான் பிளாக் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சின்னதாகவே செட் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் சின்னதாகவே செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உள்ளார போகும். இப்போ வந்து நான் 2 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். அக்டோபர் 2 தான் காந்தி ஜெயந்தி. நான் 2ங்கிறத டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபாண்ட்டுங்கிறத மாற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு தேவையோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இந்த மாதிரி பெருசாங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் வந்து செட் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதனால தான் நம்ம டூப்ளிகேட் பண்ணி அது மேலே செட் பண்ணுறது. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து இப்போ நம்ம காந்தி ஜெயந்தி அப்படிங்கிறத நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து எப்படி டைப் பண்ணுறீங்கன்னா ஹாப்பி தனியாக டைப் பண்ணிக்கோங்க, காந்தி அதை வந்து தனியாக டைப் பண்ணிக்கோங்க, ஜெயந்தி அதை தனியாக வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மூணுத்தையும் தனித்தனியாக டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆர்டராக எப்படி உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்டெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நான் காந்திக்கு மட்டும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசாங்கிறத ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஜெயந்தி அப்படிங்கிறத வந்து இந்த சைடு ரைட் சைடு வந்து அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பிங்கிறத இந்த இதுக்கு நடுவில் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி செட் பண்ணணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் காந்தி வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு இருக்கும், இதில் வந்து ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. இந்த டார்க்னஸ் வேணுன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் ஒயிட்டே இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு அவ்வளோதான், நம்ம பேனர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா வந்து லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.